السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் பேரருளால் வாய்ஸ் ஆஃப் ஹம்பாந்தோட்ட ஃபேஸ்புக் தளத்தினூடாக மார்க்க உரைகளை நானும் நீங்களும் கேட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வாரம் சூரத்துல் ஹுஜராத் 49வது சூறாவில் 12வது வசனத்திற்கான ஒரு சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கின்ற செய்தி என்னிடத்துல உங்களிடத்துல சர்வ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு பாவம் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தா, அல்லாஹ் இந்த பாவத்தை எச்சரிக்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது ஒரு பெரிய பாவத்திற்குண்டான செய்திகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில மிக அற்பமாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் என்ன எச்சரிக்கையை எனக்கும் உங்களுக்கும் இந்த வசனத்தின் மூலமாக விடுக்கிறான் அப்படின்றத நானும் நீங்களும் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். பொதுவாக உங்களுக்கு பார்க்கலாம், குர்ஆனில் யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து சில செய்திகளை அல்லாஹ் கூறுவார். அது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான செய்தியாக, தகவலாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைப்பதின் மூலமாக அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையையும் நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசிகள் குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகின்றார். இறை விசுவாசிகளுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகின்றார். என்ன செய்தி? இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், கசீரம் மினப்பன்னி, உள்ளத்திலே தோன்றக்கூடிய தவறான எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். பொதுவாக மனிதர்களுடைய உள்ளத்துல எண்ணக்கூடிய, நிகழக்கூடிய எண்ணங்களை இரண்டு வகைகளாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். ஒன்று, ஒரு பாவத்தை
செய்வதாக நானும் நீங்களும் நினைத்து அந்த பாவத்தை செய்யாம விட்டுடுறது. ஏதாவது ஒரு பாவத்தை செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா அதை செய்யாம விட்டுடுறது. இதற்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். இன்னும் சில எண்ணங்கள் இருக்குது. அடுத்த மனிதர்களை பற்றி தவறாக நினைப்பது. அப்படி தவறாக நினைப்பதற்கு ஏதாவது சான்றுகள் ஆதாரங்கள் இருக்குதான்னு கேட்ட எதுவுமே இல்லை. அவருடைய பேச்சை பார்த்து அல்லது அவருடைய நடத்தைகளை பார்த்து அல்லது அவர் போயிட்டு வருகின்ற சென்று வருகின்ற அல்லது கதைக்கின்ற பேசுகின்ற மக்களை பார்த்து ஓ இவர் இப்படிப்பட்டவர் இப்படின்னு நாங்க இன்னொருத்தரை பத்தி நினைக்கிறது இருக்குது இல்ல, அது மார்க்கத்துல கூடாது. அது பாவமான ஒரு காரியம். அதை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே தடை செய்கின்றான். இஜ்தனிபு கஸீரம் மினத் தன்னி. அடுத்தவர்களை பற்றி தவறாக ஆதாரம் இல்லாத செய்திகளை நீங்களாகவே கற்பனை செய்து நினைக்கின்ற அந்த எண்ணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்ற போது ஈயாக்கும் வவ்வன்ன, தீய எண்ணங்கள் குறித்து உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஃபஇன்ன, தீய எண்ணங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது அதுதான் பேச்சுக்களிலேயே அக்ஸபுல் ஹதீஸ், பேச்சுக்களிலேயே மிகவும் பொய்யானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப ஃபைன் அப்பன்ன, தீய எண்ணங்களை நாங்க நினைக்கிறது இருக்குது இல்ல, நாங்களாகவே உண்ட கற்பனை பண்ணி நாங்களாகவே ஒரு கதையை கிரியேட் பண்ணி பேசுறது அல்லது அடுத்தவங்களிடத்துல சொல்றது, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள் அதுதான் பேச்சிலேயே மிகவும் பொய்யானது என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரியான தீய எண்ணங்களை விட்டும் நானும் நீங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது சாதாரணமான ஒன்றல்ல, இஸ்லாம் அதை தடை செய்கின்றது. இப்படி தீய எண்ணங்களை விட்டும் நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்துக் கொண்டு அடுத்த மனிதர்களை பற்றியான நல்லெண்ணங்களோடு நானும் நீங்களும் வாழுகின்ற போது என்ன வெகுமதியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர்றான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை பார்த்து இன்னவர் சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. அப்ப கூட இருந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பார்த்து சொர்க்கவாசி என்று சொல்றதாக இருந்தா அவரிடத்துல ஏதாவது ஒரு நல்ல பண்பு நல்ல குணம் இருக்க வேண்டும். அப்படி என்ன நல்ல குணம் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய அனுமதியோட 3 நாள் தங்குறாங்க. இரவுல பார்க்கறாங்க நின்று வணங்கக்கூடிய ஏதாவது வணக்கங்கள் செய்யறாங்களான்னு இதுவுமே செய்ய இல்லை. பகல் நேரத்துல பார்க்கறாங்க ஏதாவது வணக்க வழிபாடுகள் வித்தியாசமா பண்றாங்களா அப்படின்னா அப்பவும் இல்லை. 3 நாள் கழிச்சு அந்த நபித்தோழர்களை அணுகி இந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, உங்களிடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல காரியம் வணக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். ஆனா அது என்னன்றது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. எதனால் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு இந்த சிறப்ப அந்தஸ்தை தர்றாங்க என்று அந்த சஹாபி இடத்துல கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொல்றாங்க, நான் எந்த மனிதரை பார்த்தாலும் எவரோடு பழகினாலும் பேசினாலும் அவரை பற்றி தவறாக நான் எதையுமே நினைக்க மாட்டேன். எந்த தப்பான எண்ணமும் என்னுடைய உள்ளத்துல எந்த மனிதரை பற்றியும் இல்லை. இது என்னிடத்துல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த பண்புக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் குறித்து எனக்கு நன்மாராயம் சொல்லியிருப்பாங்க என்று அந்த நபித்தோழர் பதில் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்ப அடுத்த மனிதர்கள் குறித்து தவறான எண்ணங்களை நாங்க நினைக்காம, அடுத்த மனிதர்களை குறித்து தவறாக நாங்கள் பேசாமல், நாங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசுகின்ற போது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக அது அமைது அப்படின்றத இந்த செய்தியில் எங்களுக்கு பார்க்கணும். அப்ப அதை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கின்றான், இஜ்தனிபு, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், கஸீரம் மினத் தன்னி, தவறான எண்ணங்கள்
அதிகமான எண்ணங்களை நீங்க நினைக்கிறீங்க, அவைகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அந்த தவறான எண்ணங்கள் என்பது அடுத்த மனிதர்கள் குறித்து தவறாக நாங்க நினைப்பது. சொல்லிவிட்டால தொடர்ந்து சொல்கின்றான், இன்ன பஅதன் இஸ்முன். அப்படி நீங்க அடுத்த மனிதர்களை குறித்து தவறாக நினைப்பது இருக்குது இல்ல, அது பாவமான காரியம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பாவம் தான் அது. மார்க்கத்தில் எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்ல, இஸ்லாத்தில் எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்ல அடுத்த மனிதர்களை பற்றி தவறாக நினைப்பது, மனதில் எண்ணுவது. இன்னைக்கு பார்க்கலாம், ஒரு பெண்ணோடு ஒருத்தர் பேசிக்கொண்டிருந்தா உடனே நாங்க அதற்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் பண்ணி என்ன செய்வோம், 4 பேரிடத்துல சொல்லுவோம். அப்படி சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லையா, இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து நாங்க ஒருத்தரோட ஒரு 5 நிமிஷம் அல்ல 10 நிமிஷம் போன் பேசிக்கிட்டு இருந்தாலேயே சிரித்து கொண்டு உடனே நினைக்கிறது இவருக்கு ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னா எப்பவுமே போன்ல நாங்க செக் பண்ணி கொண்டு இருந்தா சுத்தி இருக்கிறவங்களை கவனிக்காம சுத்தி இருக்கிறவங்களே அவங்களே நினைச்சு கொள்வாங்க இவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி சந்தேக கண்ணோடையே இன்றைக்கு மனிதர்களை பார்க்கின்ற ஒரு காலத்துல நாங்க வாழ்கின்றோம். கணவன் மனைவிய சந்தேக கண்ணோட பார்க்கிறது, மனைவி கணவனை சந்தேக கண்ணோட பார்க்கிறது, தவறான எண்ணங்களை உள்ளுக்குள்ளே நாங்களாகவே கிரியேட் பண்ணி நாங்களாகவே சில கதைகளை நாங்களாகவே உருவாக்கி அவைகளுக்கு கால்களை முகங்களை கைகளை அமைத்து நாங்க அதை வெளியில பரப்புகின்ற ஒரு கடுமையான மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்குது, இதை பாவம் என்று சொல்லுது. எனவே அடுத்த மனிதர்கள் குறித்து தவறாக நினைப்பதை இஸ்லாம் தடை செய்து, மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒண்ணு. அப்ப அடுத்த மனிதர்களை பற்றி தவறாக நினைப்பதற்கு, அவர் யாரோடு வேண்டுமானாலும் பேசட்டும், யாரோடு வேண்டுமானாலும் பழகட்டும், யாரோடு வேண்டுமானாலும் செக் பண்ணட்டும், போன்ல அதிகமான நேரங்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும், அதுல இன்னாரோட இப்படி இன்னென்ன மாதிரி நடக்கிறார், இன்னென்ன மாதிரி பேசினாரு, இப்படி என்ற ஒரு கதையை உருவாக்குவதற்கு மார்க்கத்துல இஸ்லாத்துல எனக்கும் உங்களுக்கும் எந்த அனுமதியும் இல்லை. அதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்குகின்றது, பாவம் என்று சொல்கிறது. சரி, அல்லாஹ் பின்னாடி ஒரு பாவத்தை தடுக்க வர்றான். அவனுடைய முதல் ஸ்டெப் என்னண்டா, ஆரம்ப படி என்னண்டா, மனிதனை தப்பா நினைக்கிறது தான். தப்பா நினைச்சிட்டோம் வைங்களே, ஏன் அவர் அங்க போறாரு இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தீய எண்ணம் வருது, ஏன் அது அவர் அப்படி செய்யறாரு, இப்படி ஒரு எண்ணம் அடுத்ததாக நாங்க என்ன செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னா, துருவி துருவி ஆராய ஆரம்பிப்போம். அவரை பின்னாடியே போவோம். நிறைய பேரை பார்க்கிறோம், டிவியில் பிடிச்சி போனவங்க இருக்கிறாங்க, அல்லது அவரை போனை யாரோட பேசுறாங்கன்னு அவர் இல்லாத நேரத்தில் போனை எடுத்து கிண்டுறது, என்னென்ன போட்டோக்கள் இருக்கிறன்னு பார்க்கறது. அடுத்து அந்த என்னன்னா, நாங்க ஒன்ன உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டோம், நாங்களாகவே ஒன்றை உருவாக்கி விட்டோம். அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி துருவி துருவி ஆராய ஆரம்பிப்போம். எனவே அது தீயதாக நினைப்பதையே அல்லாஹ் தடுக்குகின்றான், பாவம் என்று சொல்கின்றான். அப்படி தீயதாக நினைத்தால் அதோட நிறுத்திக் கொள்ளும், அதற்கு அடுத்த ஸ்டெப் போயிடக்கூடாது. அல்ல அதுதான் தடை செய்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்ற போது, இன்ன பஅதன் இஸ்முன், நீங்கள் அடுத்த மனிதர்களை பற்றி தவறாக நினைப்பது பாவமாக இருக்குது. வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராய போயிடாதீர்கள், தஜஸ்ஸுஸ் வேலையை நீங்க செய்யாதீங்க என்று அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப தஜஸ்ஸுஸ் துருவி துருவி ஆராயறதும் பாவமான ஒரு காரியம். அடுத்தவங்களை துருவி துருவி ஆராயறது இருக்குது, இஸ்லாத்துல அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்ல பின்னாடி போய் ஒருத்தரை சர்ச் பண்றது, அவர் எங்க போறாரு, யாரோட பேசுறாரு, அவரோட போன்ல என்னென்ன கண்டெக்ட் இருக்குது, என்னென்ன போட்டோ இருக்குது, பேஸ்புக்ல அவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரு, பெண் நண்பர்கள் யாரு, இப்படி என்று அவரை பின்தொடர்ந்து அவரை சர்ச் பண்றது மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதுல இஸ்லாம் தடுக்குது. இன்னைக்கு கணவன் மனைவியை தேடுறதாக இருக்கட்டும், மனைவி கணவனை பத்தி பின்னாடி தேடுறதாக இருக்கட்டும், அணுவளவும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. என்ன, எல்லா மனிதர்களிடத்திலேயும் தவறுகள் இருக்குது. என்னிடத்தில் இருக்கிற தவறு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற தவறு என்னிடத்துல இல்லாமல் இருக்கும்.
இன்னைக்கு 100% நல்லவன் தூயவன் அப்படி என்ற இந்த உலகத்துல யாருமே இல்லை. நபிமார்களுக்கு நின்று அவர்களும் தவறு செய்திருக்கின்றார்கள், பாவம் செய்திருக்கின்றார்கள், அவர்களை மன்னித்திருக்கின்றார். அப்ப நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் தவறு செய்யக்கூடிய நிலையில தான் அல்லாஹ் மனிதர்களை நபிமார்களை நின்று படைத்திருக்கின்றார். அப்ப இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் தவறு செய்யக்கூடிய நிலையில தான் படைச்சிருக்கிறார். என்ன அந்த தவறு கூடுதல் குறைவாக இருக்கும். என்னிடத்துல இருக்கிற சில பாவங்கள் உங்களிடத்துல இருக்காது, உங்களிடத்துல இருக்கிற பாவங்கள் என்னிடத்துல இருக்காது. அப்ப நான் இன்னொருத்தரை தேடுறதாக இருந்தா, அவரிடத்துல குறைகள் ஆராயறதாக இருந்தா, நான் 100% நல்லவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறோம், இன்னொருத்தரை பத்தி செய்திகளை நாங்க பகிர்ந்து கொள்றோம். என்ன நினைக்கிறோம்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் 100% பெர்ஃபெக்ட், என்னிடத்துல எந்த தவறும் எந்த குறையும் இல்ல, இப்படி என்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ள வர்றதுனாலதான் நாங்க அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசுறோம். அவ பேசுறதுக்குண்டான 2வது ஸ்டெப் என்ன? துருவி துருவி ஆராய ஆரம்பிப்போம். இதுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை, அதை அல்லாஹ் தடுக்குகின்றான், பாவம் என்று சொல்கின்றான். அப்ப முதலாவது புறம் பேசுறதுக்குண்டான பாவத்தை தான் அல்லாஹ் தடுக்க வர்றான். அது முதலாவது ஸ்டெப் என்ன? ஒருத்தரை பத்தி தப்பாக நினைப்பது. அல்லாஹ் அங்கேயே தடுக்கிறான், அது பாவம், அதை செய்யாதீங்க அப்படின்னு. 2வதாக நீங்க அதை மனசுல நினைச்சீங்கன்னா 2வது ஸ்டெப் வந்து வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பீங்க. அல்லாஹ் அதையும் தடுக்கிறான், நீங்க துருவி துருவி ஆராயாதீங்க, அது மார்க்கத்துல தடுத்து இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் அதையும் தடுக்கிறான், அதுவும் பாவம் தான். 3வது ஸ்டெப் நீங்க என்ன செய்வீங்க? துருவி துருவி ஆராய்ந்து சில நேரங்கள்ல கன்ஃபார்ம் ஆயின்னு வைங்களேன், ஓ இவர் அங்கதான் போயிட்டு வர்றாரு, நான் நினைச்சது சரியா போச்சு, நான் நினைச்சேன் குழஞ்சி குழஞ்சி போன்ல அரை மணி நேரம் குந்தும் போது ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொல்லி போனை செக் பண்ண போக்குல இந்த இருக்குது, இன்னாரோட தான் இவர் பேசுறாரு, இன்னாரோட தான் செக் பண்ணிக்கிறாரு, அடிக்கடி ஏடா இந்த டைமுக்கு வெளியே போயிட்டு வர்றாரு, ஓ இன்னாரோட இங்கேக்கு போயிட்டு வர்றாரு, இந்த வேலையை செய்யறாரு, இதுதான் இதுதான் நடக்குது இப்படின்னு நாங்க துருவி துருவி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய குறைய நாங்க கண்ணால பார்ப்போம், அவர் செய்யற பாவத்தை அல்ல தவிர. அப்படி இல்லாட்டி வந்து நாங்க காதால கேட்போம். இப்ப என்ன, இதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் அவரை பத்தி நாங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம். அல்ல அதையும் தடுக்கிறான். அது உறுதியாகவே நீங்க கண்டனே வைங்களே, நீங்க கண்ணால கண்டுட்டீங்க, நீங்க தப்பா நினைச்சத நீங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி துருவி துருவி ஆராய்ந்து அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சா இன்னொருத்தர்கிட்ட அதை சொல்றதுக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டா இல்ல. வலா யக்தப் பஅதுகும் பஅதா, ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் அதை தடுக்கிறான். என்னை பத்தி நீங்க ஒரு விஷயத்தை தேடி கன்ஃபார்ம் ஆகினா அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்கு மார்க்கத்துல அணுவளவும் அனுமதி இல்லை, அணுவளவும் அனுமதி இல்லை. அதைதான் இல்ல, இந்த புறம் என்ற பாவத்தை தடுக்கிறதுக்கு தான் என்ன ஸ்டெப்ல அந்த பாவத்துக்கு நாங்க போவோமோ அதை ஒவ்வொன்னாக அல்லாஹ் தடுக்கிறான். துருவி தீய எண்ணம் நினைக்காதீங்க, அதை வந்து நினைச்சீங்கன்னாலும் வந்து துருவி துருவி ஆராய போயிடாதீங்க. துருவி துருவி ஆராய்ந்து அது உறுதியாகி விட்டாலும் வலா யக்தப் பஅதுகும் பஅதா, அவரை பற்றி இன்னொரு வருடத்தில் நீங்கள் புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த பாவத்தை தடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் கைபா, புறம் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. கைபா என்ற புறம், அரபுல புறம் என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு வரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் புறத்துக்கு வரை விளக்கணத்தை சொல்றாங்க. ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உங்களோட சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அவர் குறித்த ஒரு விஷயம் வெளியில யாருமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, வெளியில யாருமே என்னை பத்தி இந்த செய்தியை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அந்த செய்திய என்ன செய்றீங்க? ذிக்ருக அஹாக இன்னொரு இடத்துல சொல்றீங்க. ஓ இன்னார் மூசா எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு இப்ராஹிம் வந்து ஈசா கிட்ட சொல்றாரு. இப்ராஹிம் வந்து ஈசா கிட்ட, மூசா எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படிப்பட்டவர், இன்னாரோட பழக்கம் இருக்குது, நான் தானே கண்டுபிடிச்சேன், நான் தானே போனேன் ஃபாலோ பண்ணி, நான் 2-3 பேர்கிட்ட சொல்ல போகல ஒருத்தரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் அந்த கலவை கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையா அவரை பத்தி சொல்லி அவரை வந்து டேமேஜ் பண்றது, அவரோட குறைகளை தவறுகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்றது. அப்ப ரசூல் அங்க சொல்கின்றார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, புறம் என்று சொன்னா ஒருத்தரை பத்தி செய்திய, அவர் வெறுக்கக்கூடிய செய்திய இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அப்படின்னு.
உடனே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபரைத இன்கான ஃபி அஹி மா அகூலு, நான் ஒருத்தரை பத்தி சொல்றது, நான் அவர் சிகரெட் குடிக்கிறேன்னு டவுட் ஒன்று இருந்துச்சு, நான் ஃபாலோ பண்ணி போனா உண்மைக்கும் அவர் சிகரெட் குடிக்கிறார், அல்ல இந்த பெண்ணோட தான் அவர் பேசிட்டு வர்றாரு, நான் கண்ணால பார்த்தேன், இப்ப நான் சொல்ற விஷயம் அவரிடத்துல இருக்குது, நான் பொய்யொன்னு சொல்ல இல்ல, அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை தான் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்றேன், வந்து இது புறமாயின்னு கேட்கிறாங்க, இதுவும் பாவமாயின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இன்கான ஃபீஹி மா தகூலு, நீங்க எதை ஒரு மனிதரை பற்றி சொல்கின்றீர்களோ அது அவரிடத்துல இருக்குது, உண்மையில அந்த பாவம் அந்த தவறு இருக்குதுன்னு சொன்னா ஃபகது தபுதஹு, நீங்க அவனை பற்றி புறம் பேசி இருக்கின்றார்கள். வ இல்லம் யகுன் ஃபீஹி, நீங்க சொல்ற விஷயம் அந்த மனுஷனிடத்துல இல்லாத ஒன்றை நீங்களாகவே உருவாக்கி கற்பனை பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னா ஃபகது பஹத்தஹு, நீங்கள் அவரை குறித்து புறம் பேசி அவதூறு கூறியிருக்கின்றீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியில ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதரை பற்றி நல்லது நாங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுல மார்க்கத்தில் எந்த தடையுமே இல்லை. அவர் நல்லவர், அவரிடத்துல நல்ல குணங்கள் இருக்கு, நல்ல பண்புகள் இருக்குது, தாராளமாக பேசலாம். ஆனால் ஒரு மனிதனை பற்றி நாங்கள் தவறாக பேசுகின்ற போது ஒன்று அது புறம் என்ற பாவமாக இருக்கும் அவரிடத்தில் இருந்தால், அல்லது அவரிடத்தில் இல்லை என்று இருந்தால் அது அவதூறாக மாறிவிடும். எனவே ஒரு மனுஷனை பத்தி நாங்க கெட்டது பேசினாலேயே ஒன்று புறம் என்ற பாவத்துல நாங்க போய் விழுவோம், அல்லது அவதூறு என்ற பாவத்துல விழுவோம். இந்த ரெண்டு ஒரு பாவத்தை நாங்க நிச்சயம் செய்தே ஆகும், அதுல இருந்து கலர் இயலாது. நாங்க இதைத்தான் இஸ்லாம் தடுக்குது. இன்னொருத்தனை பத்தி நீ பேசாத, பேசினா புறம் என்ற பாவத்துல நீ ஈடுபடுவாய், பேசினு சொன்னா அவதூறு என்ற பாவத்துல ஈடுபடுவீங்க. அது எந்த செய்தியாக இருக்கட்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரிடத்துல இருக்கிற ஒரு செய்தியை தான் நீங்க சொல்றீங்க, இல்லாத ஒன்றை நீங்க சொல்ல இல்லை, இருக்கிறத நீங்க பேசுறீங்க. இப்படித்தான் அப்படித்தான் அவர் அப்படித்தான் இப்படித்தான் அவர்கிட்ட இருக்குது, 100க்கு 100 இருக்குது அவரிடத்துல அந்த செய்திகள் எல்லாமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது புறம். ஏன்னா அந்த மனுஷன் அதை விரும்ப மாட்டான், தன்னை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறது. இப்ப நான் ஒருத்தரை பத்தி பேசுறேன்னு வைங்களேன், என்னிடத்துல அந்த பேசுற செய்தி இல்லாமல் இருக்கும், அல்லது இருக்கும், அது வெளியில இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா அது அல்லாமல் என்னிடத்துல நிறைய குறைகள் இருக்கும் இல்ல, அதை நான் விரும்புவேனே இன்னொருத்தர் என்ன பத்தி பேசுறது? விரும்ப மாட்டோம். அப்ப மனித இயல்பு அதுதான். நாங்க யாரை பத்தி எல்லாம் இன்னைக்கு குடும்பங்களிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, சமூகங்களுக்கு மத்தியில பேசுகின்றோமோ, பேசக்கூடியவரிடத்திலையும் 1000 குறைகள் இருக்கும். அடுத்தவனை பற்றி பேசுகின்ற போது நமக்கு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக இருக்கும். ஆனா தன்னை பற்றிய ஒரு செய்தியை யாராவது தோண்டி எடுத்து வெளியில பரப்புகின்ற போதுதான் அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியும். அட இதைத்தானே நானும் செஞ்சேன் என்றது உணர மாட்டான். புறம் என்ற அந்த பாவத்தை செய்ய போக்குல நாங்க யாராவது உணர்றோமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நாங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து இருக்க போகல இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு தானே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் சிரித்துக் கொண்டே நாங்கள் பேசுவோம். மார்க்கம் அதை தடுக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்த மனிதர்களை பற்றி பேசுகின்ற போது புறம் என்ற பாவத்துல போய் விழும், அல்லது அவதூறு என்ற பாவத்துல போய் விழும் என்ற ரசூலுல்லாஹ், அவதூறு என்ற பாவத்துல போய் நீங்க விழுவீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த புறம் என்ற பாவம் பொதுவாகவே அல்லாஹ் பாவங்களை தடுக்கிறான், சரியா? அந்த பாவங்களை தடுக்குகின்ற போது உவமானங்களை, ஊமைகளை சொல்லி அல்லாஹ் தடுக்க இல்லை. ஆனா புறம் என்ற பாவம் எவ்வளவு கேவலமான, இழிவான ஒரு பாவம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துவதற்காக, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, மூமின்களுக்கு உணர்த்துவதற்காக பின்னாடி ஒரு செய்தியை சொல்றோம். அதாவது இது ஒரு பாவம், ஆனா இது சாதாரண பாவம் இல்ல, கேவலமான, இழிவான ஒரு பாவம் என்றதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும், உங்கள ஒருத்தர் விரும்புவீங்களா, ஐயஉகுல லஹ்ம அஹிஹி, தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு, தன் கூட பிறந்த ஒரு அண்ணன்ட தம்பிட மாமிசத்தை, இறைச்ச உடம்புல உள்ள ஒரு சதையை நீங்க சாப்பிட விரும்புகிற எந்த நிலைமையில, மெய் தன், அவர் மரணித்த நிலையில் இருக்கின்ற போது. ஏன்னா நான மௌத்தா பேத்து இப்ப மரக்கட்டையா மரணித்த நிலை ஜனாசாவா இருக்கிறார். இப்ப அவருடைய தொடையில் ஒரு சதையை வெட்டி அதை கறியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு நாங்க விரும்புவோமே அல்லாஹ் கேட்கிறோம். கவலையில் இருப்போம் நாங்க அந்த நேரத்தில், என்ன நானா, என்ன தம்பி என்னைய விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருப்போம். அந்த நேரத்தில் நாங்க மையத்தை குளிப்பட்டும் போது கூட மையத்துக்கு ஒரு சின்னதாக வலி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான கவனமாக கையை தூக்கி அந்த பக்கம் வைப்போம், காலை தூக்கி இந்த பக்கம் வைப்போம், மெதுவாக அவரை திருப்புவோம், அப்படிதானே?
என்ன மௌத்தாயினத்துக்கு அப்புறம் நாங்க அவரை மிச்சம் கவனமாக குளிப்பாட்டி அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்புவோம். சின்னதாக ஒரு நோவினை செய்யக்கூட கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், மரணித்த உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவதற்கு விரும்புவாயா என்று கேட்டு அல்லாஹ்வே சொல்கிறேன்னா ஃபக்கரிஹ்துமு, நீங்க வெறுப்பீங்க, விரும்ப மாட்டீங்க. மனுஷனா இருக்கிறவன் வெறுப்பான், ஒரு நாளுமே விரும்ப மாட்டான். அப்ப அல்லாஹ் ஏன் இதை சொல்றான்டா, அடுத்தவனை பத்தி பேசுறது உன்னுடைய சொந்த சகோதரன் இறந்த நிலையில் அவனுடைய சதையை சாப்பிடுவதற்கு சமமானது. அது ஒரு கேவலமான இழிவான ஒரு காரியம். அப்படி ஆராய்ச்சி செஞ்சுன்னு வைங்களே, நாங்க என்னடா இப்படி மோசமான ஒருத்தனை இவன், என்னடா செத்த மௌத்தா போன நான மையத்தா கிடக்கிற நேரம் தொடையில் ஒரு துண்டை எடுத்து ஆக்கி சாப்பிடுறான், இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படியே நாங்க கேட்போம். இல்ல, இவனெல்லாம் மனுஷனை, இவனெல்லாம் மிருகத்தனம் கொண்டவன், மனுஷத்தன்மை இல்லாதவன், இவனெல்லாம் அடிச்சு கொள்ளும், இப்படியெல்லாம் நாங்க பேசுவோமா இல்லையா? அவனை மனுஷன் என்ற லிஸ்ட்லயே நாங்க சேர்க்க மாட்டோம், மிருகத்தனம் கொண்டவன் என்று சொல்லுவோம். அல்ல அந்த ரேஞ்சில தான் இவனை சொல்றான். யாரெல்லாம் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகின்றார்களோ அவர்களை இந்த ரேஞ்சில் அல்லாஹ் சொல்றான். இழிவான கேவலமான பட்டு மோசமான ஒரு பாவத்தை செய்பவர்கள். சில ஒரு உதாரணத்தை சொன்னா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வீங்க. நாங்க ரோட்ல போவோம், நாங்க சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம். ரோட்ல போக்குள்ள ஒரு எலி அல்லது ஒரு நாய் செத்து கிடக்குது, அல்ல ஒரு பூனை செத்து கிடக்குது ரோட்ல. காக்கா சாப்பிடும். சாப்பிட போல நாங்க அப்படியே கையை கட்டி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்போமா, என்னடா இதை சாப்பிடுதேன்னு சொல்லி அந்த காக்காவை விரட்டுவோம். நாயை அல்லது பூனைய என்ன செய்வோம், ஒரு புடவையால ஏதாச்சும் போத்த பார்ப்போம், அல்லது அன்னைக்கு ஏதாச்சும் இருந்தா நாங்க குழிய தோண்டி அதை புதைக்க பார்ப்போம், ஒரு ஓரமா கொண்டு வைப்போம். அதை என்ன, அத ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை சாப்பிடுது, அதை கூட நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கேவலமாக ஒரு என்னடா இதை சாப்பிடுதே அப்படின்னு சொல்லி அதை விரட்டிட்டு அந்த நாயை அதை பூனையை நாங்க போத்தி வைக்கத்தான் பார்ப்போம். அப்போ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை சாப்பிடுறதையே எங்களால பார்த்து கொண்டு நிக்க முடியல, அதை கூட நாங்க என்று நினைக்கிற நிலைமையில நாங்க இருக்கிறோம். அல்ல அதை விட மோசமான ஒரு செய்தியை சொல்றோம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உன்னுடைய சகோதரன் மரணித்த நிலையில அவனுடைய இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானதுதான் அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசுவது. அந்த அளவுக்கு கேவலமான இழிவான ஒரு பாவம் புறம் அப்படின்றத எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணர்த்துகின்றான். இது மட்டுமல்ல, நாளை மறுமையில இந்த புறம் பேசுறவர்களுக்கான தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற போது ஒரு இழிவான ஒரு தண்டனையை தான் அல்லாஹ் கொடுக்கிறான். நிறைய தண்டனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், அல்லாஹ் கொடுக்கிறான். நெருப்புல போடுவான், தார் ரோட்ல உள்ள தாரை ஆடையாக அணிந்து அந்த தண்டனையை கொடுப்பான், சுடுதண்ணி அல்லாஹ் மேல ஊத்துவான். இப்படி பலவிதமான தண்டனைகளை நரகத்துல அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்துல பாவங்கள் செய்கின்றவர்களுக்கு. ஆனா இந்த புறம் பேசினவங்களுக்கு என்ன தண்டனைய ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது செம்பால செய்யப்பட்ட நகங்களை அல்லாஹ் கொடுப்பான் அவங்களுடைய விரல்களுக்கு கொடுத்து, அவங்களே அவங்களுடைய முகங்கள் உள்ள சதைகளை கீறி கொள்ளுவாங்க. முகத்தை இப்படி குத்தி அப்படி கீறி அந்த சதைகளை எடுத்துக்கொண்டே இருப்பான். இப்படி குத்தி கீறி எடுப்போம், எடுத்து முடியறதுக்குள்ள திரும்ப சதை வந்துடும், திரும்ப கீறி எடுப்போம், அதுக்குள்ள திரும்ப வந்துடும். சாதாரணமாக நாங்க பெத்து வளர்க்கின்ற போது 1 வயது 1.5 வயது புள்ள நகம் வெட்டாம இருந்து சில நேரங்கள்ல எங்களை முகத்துல அடிச்சு கீறுகின்ற போதே வழியில நாங்க துடிப்போம். எங்களை அறியாமலே புள்ளோட கைக்கு நாங்க 2 அடி அடிப்போம். இதுக்கு பிறகு இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கீறல் ரத்தம் வரும். அதே எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நாளை மறுமையில நரகத்துல அல்லாஹ் போட்டு எங்களுக்கே செம்பாலர் சில நகங்களை தந்து எங்கட முகங்களை எங்கட சதைகளை நாங்களே கிண்டி அதை எடுத்து ரத்தங்கள் கொட்ட அந்த வலியையும் வேதனையும் உணரக்கூடிய தண்டனையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். படும் மோசமான இழிவான ஒரு தண்டனையை பார்க்கிறவன் பாப்பான், என்னடா அவன்ட முகத்தை அவன் கீறிக்கொண்டு அவனுக்கே தண்டனையை நோவினைய வலியை ஏற்படுத்துகின்றானே, இது புத்திசாலித்தனம் நாங்க சொல்ல மாட்டோம். இல்ல, உலகத்துல ஒருத்தன் விரலை வெட்டுறதோ அல்லது கீறி கொள்றதோ ரத்தங்கள் ஓட்டுறதோ நாங்க அவனுக்கு சைக்கோன்னு சொல்லுவோம். அவனை பார்த்தா ஒரு மனநோயாளி என்று சொல்லுவோம். அதை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, என்னடா கிறுக்கனா இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான்னு சொல்லி. எனவே இழிவாக கேவலமாக மனிதர் நினைக்கக்கூடிய ஒரு தண்டனையை மறுமையில புறம் பேசுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்துல
ஒருவருடைய குறையை நீங்கள் கண்டால் மறைக்க வேண்டும். மன் சத்தர முஸ்லிமன், யார் ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அவருடைய குறையை மறுமையில் அல்லாஹ் மறைப்பான். இந்த உலகத்துல எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரிடத்துலயும் தவறுகள் இருக்குது. எங்க மனைவி கிட்ட இருக்குது, பிள்ளைங்க கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்குது. ஏன்னா நிறைய இன்றைக்கு குடும்பங்களை பார்க்கலாம். விவாகரத்துகள் வந்தா மனைவி கணவனை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் ஊர் முழுக்க சொல்றது. அதே போல அந்த கணவனும் மனைவியை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் ஊர் முழுக்க சொல்றது. அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அப்படி சொல்ல வேணாம். அந்த கணவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஒன்று இருக்கு, அதுல அவர் வாழணும். அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்கு, அந்த பெண் அந்த லைஃப்ல வாழணும். திருமணம் மட்டுமில்ல, சும்மா விவாகரத்தான எத்தனையோ பெண்களுக்கு இன்னைக்கு எங்க சமூகத்துல பார்க்கலாம். அந்த பெண்ணு வேலைக்கு போனா அந்த பெண் மீது அவதூறு சொல்றது, அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தா அந்த பெண்ணுக்கு அவதூறு சொல்றது, அந்த பெண்ணு அணிகின்ற ஆடையை குறித்து அந்த பெண்ணுக்கு அவதூறு சொல்றது. அவதூறோ உண்மையோ அது உண்மையாகவே இருக்கட்டுமே. அந்த பெண் தவறாக ஒருத்தரோட பழகுறார், உண்மையாகவே இருக்கட்டுமே. அதை வெளியில சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை மார்க்கத்தில். நீங்க கண்ணால கண்டு உண்மையாகவே இருக்கட்டுமே, எனக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதை வெளியில சொன்னா புறம் என்ற பாவம் ஆயிடும். அப்ப அந்த பெண் அணிகிற ஆடைக்கு நாங்களாகவே கை கால்களை முளைக்க வச்சு அதற்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணி நாங்களே உருவாக்கி சமூகத்துல பரப்பி விடுகின்றோம். சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நடக்குது. எத்தனை வாட்ஸ்அப் குரூப்புகள்ல வரும், அந்த பெண் இப்படி இந்த பெண் இப்படி. நாங்க என்ன செய்யறோம், உடனே 1000 பேர் 2000 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கு போட்டா நமக்கு ஒரு பெருமை, நல்ல ஒரு செய்தியை நாங்க பரப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்படிதானே பேஸ்புக்ல உடனே நாங்க ஷேர் பண்றது. அது உண்மையா பொய்யா, உண்மையாகவே இருக்கட்டுமே. மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அதை பரப்புறதுக்கு? அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு இஸ்லாத்துல எங்களுக்கு அனுமதி இருக்குதா? பெரிய ஒரு பாவத்தை நாங்க செய்யறோம். நாளை மறுமையில இன்றைக்கு நாங்க 1000 பேருக்கு 2000 பேருக்கு நாங்க அதை பரப்புவோம். அந்த 2000 பேர் இருக்கத்தக்க 2000 கோடி மக்கள் இருக்கத்தக்க எல்லாட்ட முன்னுக்கும் அல்ல நகத்தை தண்டு ஏண்ட உடம்பை ஏண்ட முகத்தை நானே கீறி இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு தன்மையை தண்டனை அல்ல மறுமையில தருவான். என்ன கேவலப்படுத்துறான், இழிவுபடுத்துவான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மறைத்தால், மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் மறைத்தால் உங்களுடைய குறைகளை அல்லாஹ் மறுமையில் மறைப்பான். அப்படி இல்லை என்று சொன்னா, இன்றைக்கு எங்களோட உம்மைக்கு தெரியாம நாங்க பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களோட வாப்புக்கு தெரியாம பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்களோட மனைவி குழந்தைகளுக்கு தெரியாம நாங்கள் பாவங்கள். அதனால தான் நாங்க இன்றைக்கு கண்ணியமானவர்களாக மரியாதை உள்ளவர்களாக வாழுகின்றோம். நாங்க செய்யற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிச்ச எங்களை மாதிரி ஒரு கேவலமான இழிவான ஒரு ஜென்மம் இது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இல்லை. படு மோசமான ஒரு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தா 199% கெட்டவங்களாக தான் இருக்கும். என்ன அந்த கெட்டது எதுவுமே வெளியில தெரியல. அதனால நாங்க நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நான் உட்பட. அல்லாஹ் சொல்கிற நாளை மறுமையில் உன்னுடைய தாயுடைய முன்னாடி, தந்தையுடைய முன்னாடி, குழந்தை முன்னாடி, மனைவிமாருடைய எந்த சமூகத்துக்கு மத்தியில் நீ கண்ணியமானவனா வாழ்ந்தாயோ அத்தனை பேர் முன்னாடி உன்னுடைய குறைகளை வெளிப்படுத்தி உன்னை நான் இழிவுபடுத்துவேன். அல்லாஹ் சொல்றேன். எவனை இந்த உலகத்தில் நீ இழிவுபடுத்தினாயோ, எவனுடைய மானத்தில் நீ விளையாடினாயோ, எவனுடைய கௌரவத்தில் மரியாதையில நீ விளையாடினாயோ, நாளை உன்னுடைய மானம் மரியாதையை கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தி உன்னை இழிவுபடுத்துவேன், கேவலப்படுத்துவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கு எச்சரிக்கின்றதை பார்க்கலாம். எனவே எந்த அனுமதியும் இல்ல இன்னொருத்தரை பத்தி வெளியில சொல்வதற்கு. நாளைக்கு அல்லாஹ் மறுமையில விசாரிக்கின்ற போது எல்லாத்த முன்னாடியும் என்னுடைய குறைகளை வெளிப்படுத்துகின்ற போது, எங்க உம்மா பாப்பா என் முன்னாடி எவ்வளவு நல்லவனாக இருந்தான், வாப்பா பாப்பா அடே என் மகனா இவ்வளவு கெட்டவன், மனைவி பாப்பா எவ்வளவு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு என்னோட வாழ்ந்தீங்க, இவ்வளவு மோசமான கெட்ட ஒருவரா. பிள்ளைங்க வாப்பா மேல அவ்வளவு அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். அந்த குழந்தைகள் பார்ப்பார்கள் என்னுடைய வாப்பா என்னுடைய உம்மா என்னுடைய நானா இவ்வளவு படு மோசமானவர்களா என்று அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நீங்கள் குறைகளை மறைக்காமல் வெளிப்படுத்தினீர்களே ஆனால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை நாளை மறுமையிலே வெளிப்படுத்துவார். எந்த காரணமும் சொல்ல இயலாது. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நடக்குது. அதே போல ஆலிம்களுக்கு மத்தியில் நடக்குது, அமைப்புகளுக்கு மத்தியில் நடக்குது. ஒருத்தரை கேவலப்படுத்தணுமா
அவரிடத்துல நடந்த ஏதாவது ஒரு குறையை வெளியில அம்பலப்படுத்தி வெளியில பகிரங்கப்படுத்தி இழிவுபடுத்தி அவரை ஒன்றில்லைன்னு ஆக்கக்கூடிய பல செய்திகள் இன்னைக்கு சமூகத்துல பார்க்கிறோம். அல்லாஹ் கடுமையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய இழிவான கேவலமான படுமோசமான ஒரு பாவம் புறம் என்ற பாவம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஒத்தகுல்லா, அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் அதிகம் மன்னிக்க கூடியவன் இரக்கம் உள்ளவன் என்று. எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் விரும்ப வேண்டும். நாங்கள் அப்படி புறம் பேசியிருந்தால், யாராவதுடைய மானத்தில் அவருடைய மரியாதைகளை நாங்கள் விளையாடி இருந்தால் அவர்களை அணுகி அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் அல்லாஹ்விடத்திலும், யா அல்லாஹ், நான் இந்த மனிதரை பற்றி இன்னாரை பற்றி இப்படி நான் வெளியில பகிரங்கப்படுத்திருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு நானும் நீங்களும் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ரஹீமுன், அதிகம் இரக்கம் உள்ளவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்குகின்றான். எனவே நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அடுத்த மனிதர்களை பற்றியான புறங்களை நாங்கள் பேசியிருப்போம். கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, சகோதரர்களை பற்றி, அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை பற்றி, தெரிந்தவர்களை பற்றி, எனவே தெரியாதவர்களை பற்றி, நமக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வந்த செய்திகளை பற்றி, எனவே யாருக்கிட்ட யாரை பத்தியெல்லாம் நாங்கள் புறம் பேசியிருப்போமோ அவர்களிடத்திலே சென்று அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை பெற்று அல்லாஹ்வுக்கு இடத்திலே அந்த பாவத்துக்குண்டான பரிகாரத்தை பெற்று மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கத்துக்காக இந்த உலகத்திலேயே பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அப்படி மாறினால் நாளை மறுமையில கண்ணியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எந்த பாவத்தல்ல, இழிவான கேவலமான புறம் என்ற பாவத்தல்ல இந்த வசனத்தின் மூலமாக தடுக்குகின்றான். அந்த பாவத்தை மட்டும் தடுக்க இல்லை, அடுத்த மனிதர்களை பற்றி தவறாக நினைப்பதும் பாவம், துருவி துருவி ஆராயறதும் பாவம். நாங்க நினைக்கிறோம் அது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லி, துருவி துருவி ஆராயாத ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாவம் தான் அது. கடந்த காலங்கள்ல அமைப்புகள் ரீதியாக ஆலிம்கள் ரீதியாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை துருவி துருவி ஆராய்ஞ்சாங்க, நினைச்சாங்க நல்ல விஷயம் இது. ஆனா என்ன, குர்ஆன்ல அல்லாஹ் இதை கண்டிச்சுக்கிறான். இந்த வசனங்கள் குறித்து, இந்த எச்சரிக்கைகள் குறித்து தெரிந்தும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறவரை இழிவுபடுத்தணும், நான் நினைக்கிறவரை மேல கொண்டு வரணும் என்ற ஒரு ரீதிகளை செயல்பட்டாங்க. பல இழிவுகளை, பல மோசமான விளைவுகளை சமூகத்துல நாங்கள் பார்த்தோம். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கெட்ட எண்ணங்களை மனதில் நினைப்பதும் கூடாது, துருவி துருவி ஆராயவும் கூடாது. அப்படி ஆராய்ந்து உண்மையாக இருந்தால் அவரை பற்றி நாங்கள் வெளியில சொல்லவும் கூடாது. மார்க்கம் அதை தடை செய்கின்றது. எனவே அப்படி செய்திருந்தால் அவர்களிடத்தில் உரியவர்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் புறம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சில இடங்களும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தால் அந்த சந்தர்ப்பங்கள் குறித்து நாங்கள் பேசிக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் எந்த பாவத்தை இந்த வசனத்தின் மூலமாக தடுக்குகின்றானோ அந்த பாவத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.